கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்படி யோசிக்கும் போது த வெயிட் இஸ் ஓவர், உங்களோட காத்திருத்தல் இதோட முடிவடைந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக நம்ம காத்திருப்போம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற வார்த்தை ஹாபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அதை நம்ம பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஸோ இந்த வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்துக்கு கொடுத்துருக்குறாரு. இது பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய விஷயத்துக்காக காத்திருப்போம். ஆனால் நம்ம காத்திருக்கிற அந்த சின்ன சின்ன பெட்டி விஷயத்துக்காக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கல. நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சுருக்கிறார். ஈச் ஆஃப் இஸ், அது நானாக இருக்கலாம், அது நீங்களாக இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த தரிசனத்தை நம்ம இருதயத்தில் அவர் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு, அதை நமக்கு கொடுத்துருக்குறாரு, அதை பதிய வச்சுருக்கிறாரு. சில நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எனக்கு கொடுத்த தரிசனம் தானா, இது நானே நான் யோசிச்சுக்கிட்டேனா, இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்ற கேள்விக்குறியெல்லாம் நம்ம மனசில் வந்திருக்கோம். ஸோ காட் வாண்ட்ஸ் டு ஆன்சர் ஆல் தட். அவர் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ வெயிட் பண்ண காலம், நீ காத்திருந்த காலம், நீ பொறுமையாக இருந்த காலம் சீக்கிரத்தில் முடிவடைய போகுது. இந்த எண்டுக்கு வர்ற இந்த சமயத்தில் டு நாட் லூஸ் ஹோப், டு நாட் லூஸ் யுவர் ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நமக்கு திரும்பி ஒரு விஷயம் நமக்கு வலியுறுத்துறாரு. இப்போ நம்ம பார்க்கலாம், இது ஹாபகுக் பார்த்திங்கன்னா ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப ஒரு சிறிய தீர்க்கதரிசி தான். ஸோ அவர் நிறைய விஷயத்தை நினச்சி குழப்பத்தில் வேதனையில் இருக்கும் போது தான் இதை எழுதினார் அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்டில் நம்ம பார்க்குறோம். என்ன மெயினாக அப்படின்னா, பெரிய எந்த த்ரெட்டோ எந்த எதுவுமே கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நினைக்கல, அவங்க வழி விலகி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலையும் வேதனையிலையும் இந்த ஹாபகுக் புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. அவர் எந்த கான்டெக்ஸ்டில் எழுதினாலும் சரி, ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பர்சனலைஸ்டாக கொடுக்க விரும்புகிறார். ஹீ இஸ் கிவிங் இட் டு யூ அண்ட் மீ as a personalized promise, personalized vision. ஸோ எனக்கு ஆண்டவர், நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, என்னோட விஷன், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க விஷனை சீக்கிரத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிற டைம் வந்துருச்சு, அதுக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் இது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இதுலேருந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, தீர்க்க தரிசனம் ஆர் தரிசனம் இருக்குது, இட் இஸ் இன் ஸ்டோர் அண்ட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அன் அப்பாயிண்டட் டைம். அது முடியல, அது இல்லாமல் போல, அது என்னோட கற்பனை கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் என்ன வரும் அப்படின்னா, இப்போ திடீர்னு நமக்கு ஒரு ஆசை வரும், நான் போயிட்டு நிறைய பேருக்கு ஆண்டவரோட வார்த்தையை டீச் பண்ணணும், ஈஸியாக டீச் பண்ணணும்னு சில பேருக்கு ஆசை வரும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது. ஏன்னா நான் வளர்ந்த இடம் எப்படி பார்த்திங்கன்னா, வார்த்தையை நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப என்னை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு, என்னை காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கு. இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட், எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வசனத்தையும் உடச்சி அதை சிம்பிளாக புரியறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்காரு. மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அந்த ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு நிறைய பேருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்குறதுன்றது எனக்கு ஒரு பேஷன், எனக்கு ஆசை. இதே மாதிரி சில பேருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கலாம், ஒரு வர்ஷிப்பில் லீட் பண்ணணும், வர்ஷிப் லீடராக இருக்கணும்னு ஆசை இருக்கலாம். சில பேருக்கு பாஸ்டராக இருக்கணும்னு ஆசை இருக்கலாம். சில பேருக்கு இவாஞ்சலிஸ்டாக இருக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா ஆசையும் நம்ம மனசில் வரும். நம்ம அதுக்கப்புறம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இது ஒருவேளை நானாக ஆசைப்பட்டுக்கிறேனோ, இது ஒருவேளை ஆண்டோட சித்தம் இல்லையோ, சித்தமாக இருந்தால் இது நடந்திருக்குமே, இப்போ ஏன் நடக்கலை, ஏன் இது இட் இஸ் நாட் கம்மிங் டு பாஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, anything that is connected with God's ministry is not your own vision. It is God given vision. இப்போது எனக்கு ஒரு சாரீ வாங்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா அது என்னோடய பர்சனல் ஆசை. ஆனால் எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துச்சுன்னா அது என்னோடய பர்சனல் ஆசை கிடையாது. ஆண்டவர் அந்த டிசையரை என் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாரு. டிலைட் இன் த லார்ட் அண்ட் ஹில் கிவ் யூ த டிசையர்ஸ் ஆஃப் யூர் ஹார்ட். அது நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு தருவாருன்றது கிடையாது, அந்த ஆசையவே எனக்கு அவர் தான் தராரு. அதுதான் அந்த வார்த்தையோட, இந்த வசனத்தோட அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது God is today is telling us that
He has a vision, he has given it to us, and that vision is waiting for the appointed time. அது நல்லிஃபை ஆகல, அந்த விஷன் இல்லாமல் போல, இல்லை அது வந்து நமக்கு எலிஜிபிளாக நம்ம இல்லாமல் ஆயிடல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. The vision is still on, it is waiting for the appointed time. So God is telling us it is waiting for the appointed time. So எல்லாருமே, whoever is listening to it, tell it along with me, my vision is waiting for the appointed time. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நம்ம இதை வெயிட்டிங் ஃபார் தி அப்பாயிண்டட் டைம்னு சொல்லும் போது இது கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்கலாம். பட் நம்ம வந்து சுற்றி முற்றி பார்க்கும்போது, சுச்சுவேஷன் பார்க்கும்போது அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கலாம். எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்க மாதிரி இருக்கும், எதுவுமே ப்ரோக்ரஸ் ஆகாத மாதிரி இருக்கும். கேட்க நல்லா இருக்காண்டரே, ஆனால் வந்து எங்கேயுமே எதுவுமே எனக்கு தெரியலையே, காற்றையும் காணலை, நான் மழையும் காணலை, ஆனால் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க என்னோடய பள்ளத்தாக்குகளெல்லாம் தண்ணீரால் நிறைந்திருக்கும்னு சொல்கிறீங்க. பட் எது, வாட் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த சோர்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த வேஸ். அவர் தான் சோர்ஸு, அவர் தான் வழி, அவர் தான் அது நிறைய பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் அவரோட. ஆண்டவரோட வேலையை பற்றி நம்ம எப்போவுமே கவலைப்பட தேவை கிடையாது. அவர் எப்படி பண்ணுவார், இது எப்படி பாசிபிள்னா அது அவருக்கு பாசிபிள். அவர் இல்லாததை கூட அழைக்கக்கூடிய தேவன். ஹீ கேன் கால் திங்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட தேவனால் இது எப்படி பாசிபிள்ன்றது வந்து நமக்கு ஒரு கேள்வியே கிடையாது. God is capable of doing anything at any point of time. It is just that I got to receive it. நான் எப்படி வாங்க முடியும்? To be patient, to believe, to never lose my hope. இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு வேலை. நான் செய்ய வேண்டிய ரெஸ்ட்டு, நான் செய்ய வேண்டிய வேலை, லேபர் என்ன அப்படின்னா, be at rest waiting for God's timing. அது ஒன்று தான். இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா, இந்த எரிகோ கோட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த எரிகோ வால் எப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலே வந்து அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய வாலாம். அந்த டைமில் வந்து அந்த 8 ஃபீட்டுக்கு கிட்ட அந்த வால் இருக்குமா. அந்த வால் பார்த்திங்கன்னா, அந்த வாலை தாண்டி 28 ஃபீட் கிட்ட ஒரு வாட்ச் டவர் இருக்குமா. ஸோ யார் வந்து அட்டாக்கே பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கட்டளை என்ன? அந்த வாலை நீ சும்மா சுற்றிட்டு வா. 6 நாளைக்கு என்ன பண்ணணும்? ஒரு தடவை சுற்றணும். 7ஆவது நாள் என்ன பண்ணணும்? 7 தடவை சுற்றணும். 7 தடவை சுற்றிட்டு என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதுவாங்க, உங்களுக்கு கட்டளை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கத்தணும், ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிச்சா என்ன ஆகும்? அந்த மதில் வந்து இடிந்து விழும். இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? ஏற்கனவே இவங்களோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் கற்பனை பண்ணிக்க முடியாத அளவுக்கு வெயிட்டிங் பீரியட். விஷன் எப்போ? ஆபிரகாமுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து விஷன் கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிப்பீங்க, நீங்கள் தான் இந்த தேசத்தை ஆளுகை செய்வீங்கன்னு சொல்லிட்டு எப்பயோ வந்துருச்சு விஷனு. ஆனால் இவங்க விஷனை நம்பக்கூடிய ஸ்டேஜ்லே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷம் என்னவா இருக்காங்க? அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு 40 இயர்ஸ் எதில் இருக்காங்க? வனாந்திரத்தில், வில்டர்னஸில் இருக்காங்க. இப்போது இது வரைக்கும் இவங்க ஒரு விக்டரியை கூட பார்க்கல. ஆண்டவர் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே அப்படியே கேட்குறதுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன? they have never tasted victory even once. இதுதான் இந்த எரிகோ கோட்டைன்னு ஒன்று அவங்க விழுந்து அவங்க உள்ளே போனால் தான் that will be their first victory. ஆனால் இந்த விக்ட்ரிக்கு இவர் என்ன சொல்ல? ஆர்மியை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த விக்ட்ரிக்கு என்ன சொல்ல? ஈட்டி கடப்பாரெல்லாம் எடுத்துக்கோங்க, போய் இடிச்சு தள்ளலான்னு சொல்லலை. சும்மா எதுவுமே நீ வார்த்தையே பேசாத, யார்கிட்டையும் யாரும் பேசிக்க தேவையில்ல, ஜஸ்ட் கோ அரவுண்ட் த வால்ஸ்ன்னு சொல்கிறாரு. இது கேட்கும் போது இட் இஸ் ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு தோணும். அதே தான் நமக்கும். இன்றைக்கி God is telling us, இது வரைக்கும் நீ ஒரு விக்ட்ரி கூட பார்க்காம இருக்கலாம். உலகத்துக்கு வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதே தான் சொல்லிட்டுருக்க, காலகாலமாக இதை தான் பேசிகிட்ருக்க. ஆனால் ஒன்றும் தெரியலையப்பா, அப்படி செயல்பாடில் ஒன்றும் தெரியல. கூட்டு வந்தார் தான், எகிப்தை விட்டு கூட்டு வந்தார், சோறெல்லாம் போட்டு வச்சுருக்காரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் பெருசாக நீங்கள் வந்து நாங்கள் ராஜா, நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம், நாங்கள் வந்து எங்கள் கையில் தான் எல்லாமே சுதந்திரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் நாடோடிகள் மாதிரி தானே அலைஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நிரந்தரமாக வசிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் பார்த்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஈவன் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஈவன் வந்து அவங்கள வந்து இதுங்களுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா இப்படி தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் when God asks us to do something, it may sound foolish to the world. ஆனால் அதை நம்ம ஆண்டவர் சொல்லிட்டார் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மதில்கள் இடிந்து விழும்.
வாட் எவர் இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் யோர் வே, நமக்கு முன்னாடி நம்மளோட சக்ஸஸை, நம்மளோட விக்ட்ரியை மறைச்சிட்ருக்க, அதுக்கு இன்ட்ரப்ஷனாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். இட் வில் ஹேப்பன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு. ஏன்னா இந்த வசனத்திலே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லுது, குறித்த காலத்தில் தரிசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும். என்னன்னா இப்போ இந்த ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்க, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். இந்த இடம் நமக்கு, இந்த கானான் தேசத்துக்கு நாங்கள் தான் ராஜான்றது இவங்களுக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அது என்ன பண்ணலை, இது வரைக்கும் அது நடக்கலை. கிட்டத்தட்ட 470 years தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆகலை, அது இன்னும் நடக்கலை. இப்போ இவங்க ஃபஸ்ட்டு அதை சுற்றி வரும்போது இவங்க மனசில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்திருக்கலாம், ஏகப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கலாம். இப்போவும் நம்ம வெறும் அட்டெம்ப்ட் தான் பண்ண போகிறோமா, இது நடக்குமா, பாசிபிள் இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருந்திருக்கலாம் அவங்க மைண்டில். பட் வாட் காட் டோல்ட் வாஸ் ஃபைனல். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எண்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும், முடிவிலே அது விளங்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 6வது அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஃபஸிக்காக, அந்த விஷனை பற்றி இப்போ நம்ம போயிட்டு எனக்கு ஆண்டவர் இந்த விஷன் கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இது நடக்கும்னு போயிட்டு நம்ம போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த விஷனோட, அந்த தரிசனத்தோட முடிவு அதை பற்றி பேசுமா. நம்ம வந்து பேசணும்னு அவசியம் இல்லையா. யோசுவாவோட கதையை பார்த்தீங்கன்னா, யோசுவாக்கு இது ஃபஸ்ட்டு விக்ட்ரி. இது வரைக்கும் மோசே தான் லீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ யோசுவா என்ன பண்ணியிருக்கான், கையில் எடுத்திருக்கான். நியூ லீடர், யங் ஃபெலோ கையில் எடுத்திருக்கான். பீப்புளே என்ன யோசிச்சிருப்பாங்க, இவன் புதுசாக இவன் என்னடா ஒன்று சொல்கிறான், சுற்றி வரலாம் அப்படிங்கிறான், இதெல்லாம் விளையாட்டா, சின்ன பையன் சின்ன புள்ளத்தனமாக விளையாட்டு காமிச்சிட்ருக்கான், 7வது நாள் 7 தடவை சுற்றணுன்றான். இதெல்லாம் பீப்புள் மனசில் இருந்திருக்கும். ஆனால் அந்த மதில்கள் இடிந்து விழும்போது என்னாச்சு, யோசுவாவின் மேலே இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. நிஜமாவே யோசுவா சேனைகளின் கர்த்தரோட தான் பேசியிருக்கான், சேனைகளின் கர்த்தர் தான் இதை வந்து இவனை பண்ண சொல்லியிருக்காருன்னு ஜனங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பியிருப்பாங்க. இன்னொன்று 27வது வசனம் 6வது அதிகாரம் யோசுவா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் கீர்த்தி பரவிட்டுன்னு இருக்கும். அவனோட ஃபேம் வந்து என்ன பண்ணுச்சான், எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்களாம். யோசுவாயும் அவர் இப்படி பண்ணிட்டாரு, கத்தியில் எதுவுமே இல்லை, கபடா இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, மதிலை வந்து இடித்து தள்ளிட்டாங்க, அவங்க மேற்கொண்டுட்டாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாக்கு தத்தத்தை பற்றி, அந்த விஷனை பற்றி, அந்த விஷனை இவங்க கீழ்ப்படிஞ்சதுனால, இவங்க அப்படியே அது நம்புறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் இவங்க நம்பினதுனால வாட் ஹேப்பன்ட், காட் மேட் தேர் நேம் ஃபேமஸ். டுடே காட் இஸ் டெல்லிங் அஸ், ஜஸ்ட் பிலீவ் இன் மீ. இந்த உலகம் உன்னை வந்து முட்டாளுன்னு சொல்லலாம், ஃபூலிஷ்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் என்னோட விஷன் என்றைக்குமே என்ன ஆகாது, அது பொய்யாகாது. இட் இஸ் தி ட்ரூத். அது கடைசியில் வந்து என்ன பண்ணோம், பேசும். நீ வந்து யார்கிட்டையும் போயிட்டு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, எவிடன்ஸ் காட்ட தேவையில்லை, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து இது நடக்கும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண தேவையில்லை. நத்திங். இட் வில் ஹேப்பன் at the appointed time. You just got to believe. அதுக்கப்புறம் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் வில் நெவர் பி ஃபால்ஸ். அது பொய்யே ஆகாது. ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் வந்து என்றைக்குமே என்ன ஆகாது, அது பொய்யே ஆகாது. ஏன்னா கொடுத்தது, வாக்குத்தத்தம் பண்ணவர் யாருன்னா பொய் உரையாத தேவன். ஹீ இஸ் அ காட் ஹூ நெவர் கோஸ் பேக் ஆன் ஹிஸ் வேர்ட்ஸ். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு இது ப்ராமிஸ் பண்ணேன், நான் உனக்கு வந்து இவ்வளோ ட்ரூவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன், நான் வந்து உனக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னேன், ஆனால் நீ வந்து அதுக்கான பாத்திரமான ஆள் கிடையாது, நீ வந்து உன்னோட வார்த்தையை காப்பாற்றலை, நீ வந்து உன் பிஹேவியர் சரி கிடையாது, நீ உன் ஆட்டிடியூட் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள், ஈவன் இஃப் இட் இஸ் மீ, யாராக இருந்தாலும், நம்ம யாருமே அதுக்கு எக்ஸப்ஷன் கிடையாது. நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து நம்ம அவங்கக்கிட்ட திருப்பி நடந்துப்போம். பட் காட் இஸ் நாட் லைக் தட். அவர் வந்து நம்மளை எலிஜிபிளாக இருந்தால் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எலிஜிபிளாக இருந்தால் தான் நான் உனக்கு ஒரு விஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம யாருமே இன்னைக்கு ஜீவிக்கவே முடியாது. இட் இஸ் நெவர் பாசிபிள். காட் நெவர் சீஸ் our eligibility. He has just made us righteous. He's made us eligible.
ஸோ அவர் என்றைக்குமே அவர் இது நான் சொல்லிட்டேன், ஆனால் நீ வந்து அதுக்கு எலிஜிபிள் இல்லை, அதனால இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், செய்யவே மாட்டார். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் வந்து ரொம்ப திட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி பண்ணிட்டீங்க, இது நடக்கும், இது ஆகும், இதெல்லாம் அழிஞ்சு போகும், இவங்க உங்களை சிறை செய்து எடுத்துகிட்டு போவாங்க, அப்படிலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோடு அவர் முடிக்கவே மாட்டார். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்னை நான் ரட்சிப்பேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னை பலத்த கரத்தினால நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் வந்து சேகரிச்சுப்பேன். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை இது பண்ணுற போல் நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் வந்து மறுபடி சேர்த்துப்பேன். அப்போது காட் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் ரெஸ்டரேஷன். காட் நம்ம வந்து நினைக்கிறோம் அவர் கோவத்தில் திட்டுறாரு, அவர் ஜட்ஜ்மெண்ட் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். நோ நோ நோ, ஹீ இஸ் அ ரைச்சியஸ் காட். அதனால தான் அவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்ததே எதுக்காக, செட்டில் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அந்த செட்டில்மெண்ட் தான் ரெஸ்டரேஷன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ காட் வில் நெவர் கோ பேக் ஆன் ஹிஸ் ப்ராமிசஸ். நமக்காக ஒரு விஷன் வச்சுருந்தாருனா, நமக்காக ஒரு வாக்குத்தத்தை வச்சுருந்தாருனா, அதை கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஹீ வில் நெவர் லை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ப்ராமிஸ் ஃபார் திஸ் மந்த். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. டிலே இஸ் நாட் டினையல். டிலே இஸ் நெவர் அ டினையல். இப்போ ஒரு காரியம் டிலே ஆகுது அப்படின்னா அது வந்து மெச்சூர் ஆகுது, அது க்ரோ ஆகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து ஒரு காசு போட்டுகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். we have to wait for its maturity. அது மெச்சூர் ஆகும் போது தான் அதோட ஃபுல்னஸை நம்ம எப்போ என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ அதுக்காக நமக்கு அந்த பிளெஸிங் இல்லைன்னு அர்த்தமா? நோ நோ நோ, அது ப்ரீ மெச்சூராக நம்ம எடுத்து அனுபவிக்க அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த டைம்லேயுமே God is with us, He's grooming us, He's training us. நம்ம அந்த மெச்சூரான அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு நமக்கு ஒரு பிளான், நமக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குற மாதிரி தான் இந்த விஷன்லேயும். இட் இஸ் நெவர் அ டினையல். God has a promise for us and that promise will come to pass in its appointed time. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெயிட்ன்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பேஷன்ஸ் இஸ் டீச்சிங் யூ a lot of things. பேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, காட் மேலே நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ ஹோப் இருக்குது, எவ்வளோ ஃபெய்த் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. தட் இஸ் பேஷன்ஸ். பட் டுடே காட் இஸ் டெல்லிங் யூ, your patience has paid you, your waiting period is over, you're going to enter into your land of rest. நீங்கள் வெயிட் பண்ண காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன, victory. You're going to see your first victory, you're going to see your first success. அது இன்னைக்கு நம்ம பிலீவ் பண்ணலாம். this is just not words. God is talking to each of us today. இதை கேட்குற ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் பேசுகிறாரு. எனக்கு தெரியல யாருக்கு இது பிளெஸிங்காக இருக்க போகுது, யார் இது என் வாழ்க்கையில் நான் இதை ஏற்றுக்க போகிறேன்லாம் எனக்கு தெரியல. பட் whoever says yes to this, whoever says amen to this, யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, you are going to see your first victory, your first entry into God's vision, into God's promised land. So I hope this verse will become real into your lives and I wish to hear a lot of testimonies about this. கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர், அவர் மாறவே மாட்டார். அதே மாதிரி அவரோட வாக்குத்தத்தம் என்றைக்குமே பொய்யாகாது. அண்ட் இந்த நிமிஷம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, the wait is over, be ready to enter into the promised land. Amen. God bless you. இந்த காணொளியை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப நபர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் என அனைவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு இந்த காணொளியை பாருங்கள். தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள்.